ஹாய் மக்களே, இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு வாசலில் சாணி தெளித்து கூட்டிட்டு அப்படியே கோலம் போட தாங்க ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி சிக்கு கோலம் தாங்க போட போகிறேன். இந்த கோலத்தை நான் ஃபஸ்ட்டே நோட்டில் வரைஞ்சி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க நான் வாசலில் போடுறேன். சூப்பராகவே வந்துருச்சுங்க கோலம். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? டீ தானே ஞாபகம் வரும். சரின்ட்டு டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. டீ போட டீ தூளை பார்த்தா டீ தூளை முடிஞ்சிருச்சுங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் வாங்கிட்டு அப்படியே டீ போட்டாச்சுங்க. டீ வித் பிஸ்கட்டோட இன்றைக்கி டீ குடித்தாச்சுங்க. பிஸ்கட்டும் நினச்சி சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோர் கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே நான் பாலை காய்ச்சி அதில் ஊற்றி வச்சுட்டிங்க. காலைல தயிர் ஆயிடுச்சு. சரி மோர் கடையலாம் அப்படின்னு சொல்லி தாங்க மோர் கடைஞ்சிட்ருக்கேன். இப்போலாம் மோர் கடையெல்லாம் மிஷின் வந்துடுச்சுங்க. ஆனால் நான் கையில் தாங்க மோர் மத்தை வச்சு கடைஞ்சிட்ருக்கேன். நாங்கள் கொஞ்சம் அளவுக்கு தான் தயிர் வச்சுருப்போம். அதில் தான் மோர் கடைஞ்சி நாங்கள் சாப்பிட்டுக்குவோங்க. அப்புறம் வெண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்குவோம். அதிலேருந்து நெய்யும் எடுத்துப்போங்க. மோர் கடைஞ்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னா சமைக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா வீட்டில் காய் இல்லை. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம அவரைக்கொடி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நான் இந்த விதையை தேடியெல்லாம் விதைக்கலைங்க. அதுவாக தானாகவே முளைச்சி வந்துடுச்சு. அதுவாக எப்படி தானாக முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க? அங்கே தான் இருக்குது ட்விஸ்ட்டே. நான் இந்த இடத்துல போன வருஷம் அவரைக்கொடி வச்சுருந்தேன். அதில் உள்ள விதையெல்லாம் கொட்டி அது தானாக முளைச்சி வந்துடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த பூ எவ்வளவுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த பூ ஒரு ரகம். இந்த ஒயிட் கலர் பூ ஒரு ரகம். இதோட இலையுமே பெருசாக இருக்கும். அந்த பூ இலை ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும். இந்த பூ இப்போ தாங்க பூ வச்சுருக்கு. இந்த காயெல்லாம் காய்ச்சிருக்கு. இதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் பறிச்சுக்கலாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க அந்த பூ. அது பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா இப்போ தான் முட்டு வச்சுருக்கு கொஞ்சம். இனிமே தான் காய் சீசன் வரும். இன்னும் காய் சீசன் வரலைங்க. அது பக்கத்துலேயே பாவக்கொடியும் முளைச்சி வருதுங்க. சமைச்சிட்டு அந்த விதையெல்லாம் அப்படியே தூக்கி அங்கிட்டு போட்டுட்டாங்க. அதில் பாவக்கொடி முளைச்சி வந்துருச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே முருங்கை மரமும் விதை விழுந்துருச்சுங்க. அதுலேருந்து முருங்கை மரமும் முளைச்சி வந்துருச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய் மக்களே.